பிடிஆர் நீங்க என்ன சொல்லணும்? என்னது பிடிஆர்? உடஞ்ச பிளாஸ்டிக் சேர் பிடிஆர் அவர்களே, பிடிஆர் அவர்களே. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு வாங்க சொல்ல போறாங்க. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த வர இருக்கின்ற தேர்தலில் 2026 தேர்தலில் பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா கபரஸ்தான் பிரச்சனை நீண்ட நாள் கோரிக்கையா இருக்கு. இந்த பிரச்சனையை வந்து பிரிட்டிஷ் காலத்திலே கொடுத்திருக்கிறாங்க. இது இரு தரப்புக்கு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. இதை சரி செய்ய பிடிஆரால முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் வாக்களிச்சலுக்காக இந்த மாதிரி விஷயத்தை அவர் கையில எடுக்கிறார். நீங்க இன்னொன்று பாத்தீங்கன்னா இந்த திமுக ஆட்சியில குறிப்பா சட்டம் ஒழுங்கு மோசமான நிலையில இருக்கு. மேடம் ஜெயலலிதா மாதிரி நடக்குமா என்ற எண்ணம் நம்ம மனசுல இருக்கா இல்லையா? ஜெயலலிதா இருந்தா ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகிப்பாரா? ஆக மாட்டாரு. விஜய் என்ன வந்துட்டாரு, ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சர் ஆவாரா? ஆக மாட்டாரு. அதனால இந்த திமுக அரசாங்கம் பெண்களுக்கு பாதுகாப்பு பேசக்கூடிய திமுக அரசாங்கம், அயோக்கிய திமுக அரசாங்கம், உள்ளமாரி திமுக அரசாங்கம் நம்ம வீட்டு பிள்ளைய 2 வயசு பிள்ளைய ஒரு திமுக காரன் ஒரு பொலிக்கு கூட்டிட்டு போய் பாலியல் வன்கொடுமை செய்யறான்னு சொன்னா இந்த திமுக அரசு அற்புதப்படுத்தணுமா படுத்தக்கூடாதா? அப்ப பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும், விவசாயிகளுக்கு பாதுகாப்பு வேணும், நெசவாளர்களுக்கு பாதுகாப்பு வேணும், வியாபாரிகளுக்கு பாதுகாப்பு வேணும், மாணவர்களுக்கு பாதுகாப்பு வேணும். அத்தனை நல்ல திட்டங்களும் வரணும். அப்பன்னு சொன்னா அன்னை நானே மயலா ஆதிக்கத்தை எதிர்த்த, ஸ்டாலின் ஆதிக்கத்தை எதிர்த்த, உதயநிதி ஆதிக்கத்தை எதிர்த்த, நமக்கு அடித்த பரிசு தூக்குதானி சிறைசாலை காலம் சரி செய்து விட்டது. மரணத்துக்கு நாங்கள் அஞ்சலில்லை. சாகும் நாடுகளுக்கு திருநாளாகும். பெற்றெடுத்த தாய்நாட்டு மண்ணே இதோ வருகிறேன். வாழ்க்கை தமிழகம் வணக்க தமிழகம் என்று களத்திலே உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் வீட்டு அண்ணன், உங்கள் வீட்டு மாமா, உங்கள் வீட்டு பாஸ்டர் அண்ணன் விஜய் 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 சின்னத்தை கையில் இருந்து வர விஜய் சின்னத்தை வாக்களிக்க வேண்டும்.